உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்கும்படி தேவ சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பிரியமானவர்களே, ஒரு அருமையான அமெரிக்க தேசத்தை சார்ந்த ஒரு மிஷனரி வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அமெரிக்க தேசத்தை சார்ந்த இந்த மிஷனரி நன்கு படித்தவர். அது மாத்திரமல்ல, கால்பந்து விளையாட்டிலே மிகவும் சிறப்பாக விளையாடக்கூடிய திறமையை பெற்ற ஒரு மனிதன். இந்த அருமையான தேவ மனிதனுக்கு ஆப்பிரிக்க ஐக்கிய தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அவர் ஆப்பிரிக்காவிற்கு கடந்து போகும்போது அங்கு இருக்கிற மக்கள் மனிதர்களை கொன்று அவர்களுடைய மாம்சத்தை சாப்பிடக்கூடிய மனநிலை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அதுவும் இவர் அமெரிக்க மிஷனரி. அது மாத்திரமல்ல, வெள்ளை நிற தோல் உள்ளவர். அப்படி என்று சொன்னால் மிகவும் விருப்பமாய் இப்படிப்பட்ட மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடிய மக்கள் நிறைந்த பகுதியிலே அவர்களுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வழியை திறந்தார். அங்கிருக்கிற அந்த ஐரோப்பா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடிய இந்த ஜனங்களுக்கு ஃபுட்பால் இதை கற்றுக் கொடுத்து, படிப்பை கற்றுக் கொடுத்து அவர்களோடு நெருக்கமாய் அவர் ஊழியம் செய்யும்படி எத்தனையோ முறை முயற்சி செய்தார். ஆனால் ஒரு பலனும் இல்லை. ஒரு மனிதனும் ரட்சிக்கப்படவில்லை. பல ஆண்டுகள் அந்த மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடிய மக்களுக்கு எப்படியாகிலும் படிப்பின் மூலமாகவா, விளையாட்டின் மூலமாகவா, எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும் என்று பல முறை அவர் முயற்சி செய்தும் அப்படி ஊழியத்தில் ஒரு தோல்வி. ஒரு மனிதன் கூட இயேசுவண்டை வரவில்லை. மிகுந்த விரக்தி அடைந்து, ஊழியத்திலே மிகுந்த சோர்வடைந்து தன்னுடைய சொந்த தேசமான அமெரிக்க தேசத்திற்கு திரும்பி போனார். அவருடைய இருதயத்திலே ஒரு மிகப்பெரிய வேதனை. இத்தனை ஆண்டுகள் இந்த தேசத்தில் நான் ஊழியம் செய்தும் ஒரு மனிதனை கூட என்னால் ரட்சிப்புக்குள் நடத்த முடியவில்லையே என்ற வேதனை. ஆகவே தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே பின்மாற்றத்திற்குள்ளானார். குடிப்பழக்கத்திற்கு இந்த தேவ மனிதன் அடிமையானார். ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போனார். அவர்களுக்கு, இந்த தேவ மனிதனுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தார். 25 ஆண்டுகள் கழித்து தன் தகப்பனாரிடத்தில் ஒரு நாள் பேசும்போது, ஏன் நீங்கள் இப்படி ஆனீர்கள் என்று கேட்டபோது அவர் அந்த குறிப்பிட்ட ஐரோப்பா தேசத்தை, ஆப்பிரிக்க தேசத்தை அவர் சொல்லி, நான் முன்பு போய் இங்கு ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு அந்த மக்களுக்கு கல்வியை கொடுத்து அந்த மக்களுக்கு என்னுடைய விருப்பமான ஃபுட்பால்
அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய அன்பை சொல்லியும் ஒருவர் கூட மனம் திரும்பவில்லை. ஆகவே நான் பின்மாற்றம் அடைந்து விட்டேன் என்று சொல்லி மகளிடத்திலே சொல்லி வேதனைப்பட்டார். இவ்வளவு சிறப்பாய் ஊழியம் செய்தும் ஏன் அங்கு மக்கள் ரட்சிக்கப்படவில்லை, என்ன காரணம் என்று அறியும்படி அந்த வாலிப மகளுக்குள் ஒரு ஏக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவள் அந்த குறிப்பிட்ட ஐரோப்பா தேசத்திற்கு, ஆப்பிரிக்க தேசத்திற்கு அவள் கடந்து போனாள். அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் அவள் போய் இறங்கின போது ஒரு வாலிபனை அவள் சந்தித்து இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் இருந்து இங்கு வந்து ஊழியம் செய்த நபரை குறித்து உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னபோது அவனுக்கு மிகுந்த ஆச்சரியம். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறாரா? அவர் சுகமாய் இருக்கிறாரா? அவர் ஆண்டவருடைய அன்பை எனக்கு சொன்னதுனால் நான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அன்றைக்கு அவர் எனக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்தபடியால் இன்றைக்கு நான் உயர்ந்த நிலைமையில் காணப்படுகிறேன் என்று சொல்லி, வாருங்கள் அவர் ஊழியம் செய்த இடத்திற்கு உங்களை அழைத்து போக என்று சொன்னார். அந்த வாலிப மகளுக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த வாலிபன் பின்னால் போகிறான். அங்கே மறுபடியும் ஒரு வாலிபனை சந்திக்கிறான். அவன் சொல்லுகிறான், இப்பொழுது நான் ஃபுட்பால்ல சிறந்த வீரனாக இருக்கிறேன். நான் மாத்திரமல்ல, இந்த தேசத்தின் பல வாலிபர்கள் இன்றைக்கு ஃபுட்பால்ல சிறப்பாய் விளையாடுவதற்கு காரணம் உங்கள் தகப்பனுடைய அன்பு, உங்கள் தகப்பனுடைய பயிற்சி. உங்கள் தகப்பன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அறிவித்தபடியால் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எனக்கு பின்பாக நீங்கள் பார்க்கிற இந்த மிகப்பெரிய திருச்சபையினுடைய போதகர் நான் தான் சொன்னபோது கண்ணீரோட அந்த மகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு உடனடியாக அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போனாள். தன் தகப்பனிடத்திலே அவள் கொண்டு வந்த புகைப்படங்கள், அங்கே சொல்லப்பட்ட சாட்சிகளை தன் தகப்பனோடு பகிர்ந்து கொண்டாள். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் போய் அந்த பட்டணத்தில் இயேசுவுக்காக செய்த அந்த படிப்பு பணிகள், இயேசுவை குறித்து சொன்ன நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கற்றுக் கொடுத்த அந்த ஃபுட்பால் விளையாட்டு ஒன்றும் வீண் போகவில்லை. ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை அந்த தேசத்திலே உண்டாயிருக்கிறது என்று சொன்னபோது பின்மாற்றத்தில் இருந்த அந்த போதகர் ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டவருக்காக புதிய உத்வேகத்தோடு ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய அவர் தன்னை அர்ப்பணித்ததாக அந்த மகள் தன்னுடைய சாட்சியில் கூறுகிறார். எனக்கு அன்பான இந்த நிகழ்ச்சியை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இத்தனை ஆண்டுகள் என் கணவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறேன், என் மகனுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறேன், என் மனைவியினுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறேன், என் மகள், என் மகன், என் பேர குழந்தையுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறேன், இவருடைய சுகத்திற்காக ஜெபிக்கிறேன், விடுதலைக்காக ஜெபிக்கிறேன், கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், சாசின் போராட்டங்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏன் இதை கேட்கிற என் அன்பு ஊழியரை, நீங்கள் ஊழியம் செய்கிற அந்த திருச்சபையை சுற்றிலும் பல கிராமங்களில் நீங்கள் நடந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தீர்கள். அன்றைய நாட்களிலே சாப்பாடை மறந்து தெருவாய் துண்டு பிரதிகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஊழியம் செய்தீர்கள். இன்றைக்கு ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படவில்லை என்று இந்த மிஷனரியை போல நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் ஊழியத்திலே கிரியை செய்திருப்பார். காலங்கள் வரும். 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் இந்த மிஷனரி மூலமாய் அவர் செய்த ஊழியத்தில் நல்ல பலன் உண்டாயிருக்கிறது என்று அவர் கண்டு தேவனை துதித்தது போல உங்கள் ஊழியத்தையும் நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிறதையும் ஒரு நாளும் தேவன் அற்பமாய் நினைக்க மாட்டார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அற்பமாய் செய்தது போல காணப்படலாம். சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் கால் வைத்த இடத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்கள் எந்த வீட்டிற்குள் போய் சுவிசேஷத்தை அறிவித்தீர்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். எந்த மனிதனுக்காய் ஜெபித்தீர்களோ அங்கே ஒரு அற்புதத்தை கட்டாயம் ஆண்டவர் செய்திருப்பார். நீங்கள் விதைத்தது ஒரு விதை, அது முளைக்க சில காலங்கள் ஆகலாம், பலன் தர சில காலங்கள் ஆகலாம். சோர்ந்து போகாதிருங்கள். என் அன்பு ஊழியரே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, தண்ணீரின் மேல் உன் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை நீ காண்பாய் என்று சொன்னது போல அந்த மிஷனரி அன்றைக்கு ஒருவேளை பலனை காணாமல் இருக்கலாம். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர் தேவனுக்காக செய்த ஒன்று கூட பலன் இல்லாமல் போகவில்லை. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் போதகராய் உருவாகினார்கள், அங்கு திருச்சபைகள் உருவாயிருக்கிறது, அநேகர் கல்வியில் சிறந்தவர்களாய் மாறியிருக்கிறார்கள். அன்றைக்கு அந்த போதகருடைய வாழ்க்கையில் கிரியை செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். பலன் நிச்சயமாய் வரும்.
ஊழியத்தின் பலன் நிச்சயமாய் வரும். ஜெபத்திற்காக நேரம் செலவழித்த பலன், வேதத்தை வாசித்து காத்திருந்ததற்கான பலன், ஆத்தும ஆதாயத்திற்காய் பசியோடு பட்டினியோடு ஓடி திரிந்த காலத்தினுடைய பலன் கண்டிப்பாய் உங்களுக்கு வரும். சோர்ந்து போகாதிருங்கள். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தண்ணீரின் மேல் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடுதன் பலனை காண்பாய் என்ற வசனத்தின் பிரகாரமாய் என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி, என் அருமை ஊழியர்கள் ஒருவேளை பல நாட்கள், பல காலங்கள், பல வருடங்கள் சில காரியங்களை செய்து பலனே இல்லை என்று சோர்ந்து போய் இருப்பான்னு சொன்னால், ஆண்டவரே, அவர்கள் செய்த ஒன்றையும் நீர் மறக்காமல் அங்கே கிரியை செய்திருக்கிறீர், அற்புதம் செய்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு ஊழியரும் கண்டுகொள்ளும்படி நீர் அற்புதம் செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தயவாய் பகிரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஜெப விண்ணப்பங்கள், மேலான கருத்துக்கள், ஆலோசனைகள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.